எஃபர்ட் ஜெயிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். நினச்சிருப்பீங்க ரொம்ப பீத்தான விட்டேன், என்னை பார்த்து செத்து போயிருக்கீங்க. நம்ம ஆரம்பிச்சுட்டு நம்ம இப்போ ஜம்ப் பண்ணி அதை வந்து ஆரம்பிச்சுட்டு பக்கத்தில் போய் நிற்போம். அப்படியே சாவு எதுக்கு ஒரு ஆட்டம் அவங்க ஜெயிக் கொடுத்தலாம். அவங்க எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க காக்கா வரைக்கும். அப்படியே லைஃப் போயிடுச்சு. நீ ஒரே ஒரு லைஃப் இருக்குதோ நல்லா கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஆபத்தானவன். யாரும் சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா அவன் வயலில் துப்பாயிருக்கும், அவன் மேலே நெஞ்சா வரையாது. அவன் பாதுகாவணும். அதுக்காட்டி நான் தாக்கி வச்சு இப்போ 2 இருக்காங்க. அவ்வளோதான் ப்ளஸ் 3 லைஃப்பும் போயிடுச்சு. 2வது ஆட்டம் ஜெயிச்சிட்டோம். சரி தோத்துட்டோம். நீங்கள் நினைப்பீங்க கனவுல தான் அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட் ஆட்டம் நம்ம கொடுத்துருக்க இந்த டிராகன் தான் அப்படி பேர் ஃப்ரெண்ட்ஸ் செத்துட்டோம். எப்படா இந்த பக்கம் 4 பிளேடு இருந்துச்சா நம்ம இங்கே இருக்கோன்னு காமிச்சு கொடுத்துருவோம். இப்போ நம்ம டபுள் ஜம்பிங் கொடுக்குறோம். ஓடு போய் என்ன ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிறைய வேர்ட்ஸ் எடுத்துட்டோம். அதுக்காக அந்த லைக் பட்டனை மட்டும் அமுத்தி விட்ருவீங்களா? அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் அமுத்தி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி செத்துட்டோம். இந்த நிஞ்சா வரனால நம்மளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் குறைஞ்சு 3 லைஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதனாலே நம்ம ஈஸியாக தோற்றுடுறோம். என்னம்மா என்னடா சத்தன்னு பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சிக்கு பால் புட்டி காணுமா, அதனால கூப்பிட்டாங்க. எப்படியே ஹைட் ஜம்ப் ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டோம். நீயாடா குதிச்ச அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இருந்தாலும் நாங்கள் குதிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடா சாப்பாடு போடு. இங்கே அங்கே போடு. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போன வாட்டி மாதிரி சாகக்கூடாது. போடு அடியும் சாவு. ஒன்னி அடிச்சிடுவேன். அது துப்பாக்கி காரன் தான். சாவுடா. செத்தானா? ஓ செத்துட்டோம். இங்கேருந்து அப்படியே ஒரு டபுள் சிம்பிள் அடிச்சோம்னா அங்கே போயிடும். இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எதுன்னு நினைப்பீங்க? குத்துறானான்னு பாருங்க. என் வாய மூளை குத்திட்டாங்க. இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. வாய்ஸ் நல்லா இருக்காது, நானே ஒத்துக்கிறேன். நீங்கள் நினைப்பீங்க ஏன்டா அப்புறம் பாடுறேன்னு. நம்மளுக்கு பிடிக்குது பாடுறோம். இப்போ வாடுங்க எனக்கு அடியை மட்டும் சாப்பிடா. டே ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோன் வந்து இருக்கும். திருப்பி சாப்பிட லைஃப் கொடுத்துட்டோம். நம்ம போயிட்டே இருக்கணும். எப்படி
எப்படியாச்சும் இந்த லெவலை ஃபினிஷ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடி போடு கக்குனா நாங்களாம் அதோட ஜம்ப் பண்ணுறோம் சரியா. அடி இவன் ஒரு பாட்டு ஒரு லைஃப் டபுள் வாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அழுகிறது ரொம்ப கேவலமாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, நம்ம வருத்தத்தில் அழுகிறோம். அவன் போன வாட்டி அப்படி பண்ணுவோம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லெவலில் இது கிடச்சிச்சு, செகண்ட் லெவலில் இது, தேர்டு ஃபோர்த்து புரியுது ஒன்றும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து காசு மாதிரி இருக்கும். இவனை 10 தான் இருக்குது நம்மக்கிட்ட. கேஷும் இல்லை, ஸ்கில்லாம் அவங்களே தான் கொடுப்பானுங்க போல் ஃப்ரெண்ட்ஸ். இது 6 7 8 9 முடிச்சிட்டோம்னா இது முடிச்சிட்டோம்னா பிளாக் போர்டு. இது என்னது ஃப்ரெண்ட்ஸ்? ராஜபுரம். இதெல்லாம் தாண்டிட்டேன்னா நம்ம வீரத்தில் வருகிறது. நம்மளுக்கு டபுள் ஜம்பு கொடுக்குறோம். சாப்பிடா ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் லேட்டாக வந்துருந்தோம், கரெக்டாக இதில் தப்பிச்சேன், அதில் தப்பிக்காமல் போயிட்டேனே. டங்கடங்கடா நெருப்பு கட்டல் குச்சி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வருது இஷ்டம். டபுள் ஜம்ப் பண்ணுறான், உருவத்தை பண்ணுறான், வெட்டுறான், தூக்குறான், ஓடுறா வெட்டு. அந்த பக்கம் ஒன்று வீசிட்டே இருக்கு. இந்த மஸ்ட் வந்தா ஒரு அடி வந்து தலைமேறிய கொடுங்க பாக்குறியா. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனே அமுத்தி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐய் எங்கே இருந்து துப்பாய்க்கான ஃப்ரெண்ட்ஸ். ஆமா அப்படிங்க அழுவேன் மட்டும் நினச்சிடாதீங்க, அவனுக்கு அடியை மட்டும் வாங்க. அது என்னன்னு தெரியுமா? விஷம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தாண்டி ஐயோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.